ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிற நன்மைகளும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை அறிந்து கொள்ளவும் முடியாது. காரணம், தேவனுடைய நினைவுகளும் அவருடைய சிந்தைகளும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய நினைவுகளையும் காட்டிலும் மிகவும் பெரியது. ஆம், நாம் நினைப்பதெல்லாம் சிறிய காரியங்கள் தான், நாம் கேட்பதும் கூட சிறிய காரியங்களை தான் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ நமக்காக வைத்திருக்கிறவைகளை நீங்களும் நானும் நினைத்து பார்த்திருக்க கூடாதபடி அவர் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். ஆம், தேவன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிற நன்மையான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் இந்த நாளில அவர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அவர் இவ்விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராம். காரணம், வேதம் சொல்வது போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதாம். எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையின் மேல் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மேல் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையில் அன்பு கூறுகின்ற போது நமக்கு விரோதமாக எது ஏற்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நீங்களும் நானும் அவருடைய அன்பை விட்டு நாம் விலகி போகவே முடியாது. அவருடைய வார்த்தை விட்டு நீங்களும் நானும் விலகி போகவே முடியாது. அவருடைய வார்த்தையில் தான் நமக்கு ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில் தான் நமக்கு சுகம் உண்டு, அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுக்கிறது. எனவே இந்த நாளில நாம் தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவோமா? அப்பொழுது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நிச்சயமாய் அவர் செய்வார். அது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகின்ற போது நமக்கு அது ஆச்சரியவிதமாக இருக்கும். நாம் இதுவரைக்கும் இருதயத்தில் அதை நினைத்து கூட பார்க்காதபடி அவர் செய்கிற தேவனாய் இருக்கின்றார். காரணம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே மிகப்பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.